கோவை ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையின் குற்றத்தடுப்பு கண்டறிதல் பிரிவின் சிறப்பு படையினர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருடன் இணைந்து சட்டவிரோத பொருட்கள் கடத்தலை தடுக்கும் சிறப்பு சோதனையில் ஈடுபட்டனர். கோவை ரயில் நிலையத்தில் 31 லட்சம் மதிப்பிலான 62 கிலோ கஞ்சா பறிமுதல். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 6 பேர் கைது. ரயில்வே காவல்துறையினர் சோதனையில் சிக்கினர். தன்பாத் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயில் சென்ற பிறகு நடைமேடையில் 6 பேர் சந்தேகத்திற்கு உரிய வகையில் 3 வெள்ளை நிற பாலித்தீன் பைகளை எடுத்து செல்வதை கண்டனர். உடனடியாக அவர்கள் விசாரிக்கப்பட்டனர். ஆனால் சரியான பதிலளிக்கவில்லை. முன்னுக்கு பின் முரணான பதிலையே கொடுத்துள்ளனர். சந்தேகமடைந்த காவல்துறையினர் அந்த பைகளை திறந்து சோதனை செய்தனர். அதில் போதைப் பொருள் கலந்த உலர்ந்த கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக அவர்கள் அனைவரும் ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட சட்ட விதிகளின்படி விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர்கள் ஒடிசா மாநிலம் கந்தமால் மாவட்டத்தை சேர்ந்த ஜபத் திகல், கண்டி திகல், சுலதா நாயக், ரூபினா நாயக், ஜோத்ஸ்ராணி திகல் மற்றும் கெலாய் நாயக் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து மொத்தம் 62 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் மதிப்பு சுமார் 31 லட்சம் ரூபாய் இருக்கும் என சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளை பாலித்தீன் பையிலும் 20.5 கிலோ முதல் 21 கிலோ வரை கஞ்சா இருந்தது. அவர்களிடம் இருந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.